அனைவருக்கும் வணக்கம். 2015 உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட, உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கு, சட்டமாக்குவதற்கு பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய கவலை அளிக்கின்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் நியமனம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம், இந்த நியமனங்கள்லாம் கொலீஜியஸ் சிஸ்டம் என்று வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலீஜியஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய செயல்முறை மூலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப அந்த கொலீஜியஸ் சிஸ்டத்திற்கு மாற்றாக NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ற ஒரு அமைப்பை ஒன்றிய அரசு உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதை சட்டமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. 2015 இது ரத்து செய்யப்பட்டது. இது நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் உள்ளது என்று கூறி இந்த சட்டத்தை 2015 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் இதை ரத்து செய்து விட்டார்கள். தற்பொழுது மீண்டும் அந்த சட்டத்தை தூசி தட்டி அதை அமல்படுத்துவதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளது பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அச்சத்தை நமக்குள், ஜனநாயகவாதிகளுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த NJAC அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில், இந்த பாடியில் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் 2 நீதிபதிகள் அல்லாமல் 2 எமின்மெண்ட் பர்சன், அதாவது பிரபலமான நபர்கள், 2 பிரபலமான நபர்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர்கள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள், அங்கம் பெறுவார்கள் என்று இந்த சட்ட விதிகள் சுட்டிக்காட்டுகின்றது, கூறுகின்றது. இப்ப கேள்வி என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடியது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய அதிகார வலயத்துக்குள் இருக்கு அப்படின்னா, தனக்கு சாதகமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் ஒப்புதல் தருவார்களோ அவர்களைத்தான் நியமிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொலிஜியஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கொலிஜியஸ் சிஸ்டத்தினுடைய செயல்முறை என்னவென்றால், அந்த கொலிஜியஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய, அதில் அங்கம் வைக்கக்கூடியவர்கள் முழுக்க நீதித்துறையை சார்ந்தவர்கள், நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அந்த நீதித்துறையை சார்ந்தவங்க தான். ஆனா இந்த NJAC அப்படிங்கிற இந்த புது அமைப்புல அங்கம் வைக்கக்கூடிய 2 பிரபலமான நபர்கள் ஆளுங்கட்சி ஆதரவாளராக தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு சட்டத்துறை அமைச்சர், அதாவது தலைமை நீதிபதியை நியமிப்பதற்கு 3 நபர்களுடைய, அந்த குழுவில் இருக்கக்கூடிய 3 நபர்களுடைய வாக்கு போதுமானது, அவங்க 3 பேர் சேர்ந்து முடிவெடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இதுல வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நீதித்துறையை மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது. அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர், 2 எமின்மெண்ட் பர்சன், அதாவது பிரபலமான புகழ்பெற்ற நபர்கள், அது ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களை அதுக்குள்ள போடுவாங்க. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த நீதிபதி தனக்கு சாதகமான சூழல்ல தான் பணிபுரிய வேணுங்கிற நிர்பந்தத்தை கண்டிப்பா ஆளக்கூடிய, யார் ஆண்டாலும் சரி, ஒன்றியத்தை யார் ஆண்டு முடிந்தாலும் சரி, ஆளக்கூடிய அந்த ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நீதி கேள்விக்குள்ளாக்கப்படுது, நீதித்துறை கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஜனநாயகத்தினுடைய வாழக்கூடிய குடிமக்களுடைய இறுதி நம்பிக்கையே நீதிமன்றங்கள் தான். இப்ப இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டால் நீதிமன்றங்களின் மீதும் நீதித்துறையின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பதுதான் பெருவாரியான ஜனநாயகவாதிகளுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கொலிஜியஸ் சிஸ்டத்துல ஏதாவது குளறுபடிகள், குறைகள் இருந்தால் அதை நீதித்துறையில் புகழ்பெற்ற வல்லுநர்கள் இருப்பார்கள், நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வைத்து ஒரு குழு அமைத்து அந்த கொலிஜியஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் நியமனம் செய்யக்கூடிய அந்த சிஸ்டத்தில் ஏதாவது குளறுபடிகள், குறைகள் இருந்தால் அதை களையலாம். முற்று முழுவதுமாக அந்த சிஸ்டத்தையே கேன்சல் பண்ணிட்டு புதிதாக ஒரு குழுவை அமைத்து நீதிபதிகள் நியமனத்தில் நேரடியாக அரசு தலையிடுவது, ஆளுங்கட்சி, அதாவது ஆளக்கூடிய ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு தலையிடுவது என்பது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு எழுந்துள்ள மிகப்பெரிய பேராபத்தாகத்தான் ஜனநாயகவாதிகள் பார்க்கின்றார்கள். ஆகவே இந்த NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் நியமனத்தில் நேரடியாக இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசியல்வாதியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அப்படி அரசியல்வாதியினுடைய தலையீடு இல்லாமல் முழுக்க இந்த நியமனங்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் மூலமாகவே இருக்குமானால் இதை வரவேற்கலாம். ஆனால் அப்படி அல்லாமல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுடைய
அவர்களுடைய வாக்கெடுப்பே போதுமானது என்ற ஒரு சூழலை இந்த என்ஜேஏசி உருவாக்கி தரக்கூடிய பெரும் ஒரு பேராபத்து நிலவுகிறது. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அமைக்கக்கூடிய முடிவை அரசு கைவிட வேண்டும். நீதித்துறை காப்பாற்றப்பட வேண்டும். ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களினுடைய இறுதி நம்பிக்கையே நீதித்துறையும் நீதிமன்றங்களும் தான். அந்த நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது என்பது ஒவ்வொரு ஜனநாயகவாதியினுடைய மிகப்பெரிய இயக்கமாக இருக்கின்றது. நன்றி.